தற்போது வரைக்கும் அந்த பல்லாவரம் எம்எல்ஏ மருமகன் தற்போது வரைக்கும் காவல்துறை நடவடிக்கை எடுக்காம இருக்காங்க. அந்த பல்லாவரம் எம்எல்ஏ கருணாநிதி அவருடைய மகன் வீடு இந்த பகுதியில் இருக்கு. இதே ஏரியால தான் அவங்க மகன் இருக்கிறாங்க. ஒரு சகோதரி பத்திரிகை நண்பர் முன்பு வந்து என்னை சிகரெட்டால சூடு வச்சிருக்காங்க, என்னை அடிச்சிருக்காங்க, என்னை கொடுமைப்படுத்திருக்காங்க, குறிப்பாக 16,000 ரூபாய் சம்பளம் கொடுப்பேன் என்று சொல்லி 5,000 ரூபாய் சம்பளம் கொடுத்தாங்க. இந்த அளவுக்கு தெளிவாக சொல்லி அதை தாண்டி அவர் மருத்துவம் படிக்க வேண்டும் என்கின்ற ஆசை, அதற்கு படிப்பதற்கு எனக்கு பணம் வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த வீட்டுக்கு வேலைக்கே வர்றாங்க. அந்த சகோதரி வந்து பட்டியல் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சகோதரி. இவ்வளவு தூரம் சொல்லியும் கூட மாநில அரசு அக்கறை காட்டவில்லை என்றால் என்ன சமூக நீதிங்கண்ணா? என்ன சமூக நீதிங்கண்ணா? ஒரு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ண முடியல, ஒரு ஆக்ஷன் எடுக்க முடியல, ஒருத்தர் வந்து காயத்தை எல்லாம் காட்டுறாங்க, பத்திரிகையாளர் முன்பு பேசுறாங்க, இதை தாண்டி நடவடிக்கை எடுக்க முடியவில்லை என்றால் என்ன போலி சமூக நீதியை திமுக ஸ்டிக்கர் அடிச்சு ஒட்டிட்டு இருக்காங்க என்பது எங்களுடைய கேள்வி. அதனால் நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம். இன்னைக்கு பிரதமர் வர்றாங்க, இன்று நாளை நீங்க எஃப்ஐஆர் போட்டு அரெஸ்ட் பண்ணி ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் களத்தில் இறங்க வேண்டி வரும். ஏன்னா அந்த சகோதரனுடைய நீதிக்காக, நியாயத்திற்காக, சமூக நீதிக்காக நாங்கள் களத்தில் இறங்குகிறோம். இதை மாநில அரசு கவனத்தில் வச்சுக்கணும். சொல்லுங்க.